ஹாய் ஹலோ வெல்கம் ஒரு ட்வின்ஸ் மதர் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸோட டே 3 தான் பார்க்க போகிறோம். டே 3 கிளாஸ் வந்து என்னென்னா என் நாட் வந்து எப்படி போடுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம செயின் ஸ்டிச் போட்டாச்சு. செயின் ஸ்டிச்சை வந்து ஷேப்ஸில் எப்படி போடுறது, அந்த எட்ஜஸ்லாம் எப்படி ஷார்ப்பாக கொண்டு வர்றது, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து அதெல்லாம் போட்டு முடித்தோன்னே லாஸ்ட்டாக என் நாட் போடும். இப்போ வந்து ஒரு ஷேப்ஸோ ஒரு டிசைன்ஸோ இப்போ நம்ம போட்டு முடிக்கோம்னா லாஸ்ட்டில் வந்து நாட் கண்டிப்பாக போடணும். நாட் வந்து நம்ம இப்போ கரெக்டாக போடலை, நம்மளுக்கு கரெக்டாக வராமல் நம்ம போட்டுட்டோம்னா கண்டிப்பாக ஃபுல் டிசைனும் கிளாப்ஸ் ஆயிரும், விட்டுரும் நூல். அதனால் என் நாட் வந்து கண்டிப்பாக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து என் நாட் போட தெரியணும். இப்போ நான் போட்டதில் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் முதல்ல போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நாட் போட ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டேன். இப்போ ஒரு பெரிய லூப் எடுத்துட்டேன். அது பக்கத்துலேயே இப்போ அந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லூப் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு லூப் வழியாக அந்த செகண்ட் லூப்பை வந்து வெளியே இழுத்து வரணும். அதுக்கப்புறம் அந்த செகண்ட் லூப்பில் இருந்து ஃபஸ்ட் லூப்பை வந்து அந்த ஹூக்கில் வந்து பிடிச்சிட்டு கீழே வந்து நூலை இழுத்துட்டோம்னா அவ்வளோதான் நாட் வந்து க்ரியேட் ஆகிட்டு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டு அதில் வந்து நாட் எப்படி போடலான்னு பார்ப்போம். நம்ம இப்போ வந்து செயின் ஸ்டிச்சை போட்டோம். இதில் வந்து சிம்பிள் தான். ஒரு பெரிய லூப் முதல்ல எடுக்கிறோம். அது பக்கத்துலேயே அது பெரிய லூப் வந்து ஃபஸ்ட் லூப், அது பக்கத்துலேயே அது வழியாக ஒரு சின்ன லூப் வந்து மறுபடியும் எடுக்கிறோம். அது வந்து செகண்ட் லூப்பு. இப்போ வந்து ஃபஸ்ட் லூப்பில் இருந்து செகண்ட் லூப்பை வந்து வெளியே கொண்டு வந்து அந்த செகண்ட் லூப்பை வந்து பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம ஹூக் இருக்கா அதை வந்து லைட்டாக டேன் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் லூப்பை வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து நூல் இழுத்திங்கன்னா நாட்டு வந்து க்ரியேட் ஆயிரும். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு லூப் எடுத்தாச்சு. அது பக்கத்துலேயே அந்த லூப் வழியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நீடியில் வந்து அந்த ஹூக்கில் மாட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் கீழே நூலை இழுத்தா போதும். அவ்வளோதான் நாட் க்ரியேட் ஆகிட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், போட்டு பாருங்கள். முதல்ல கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ செயின் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு லூப் எடுத்தாச்சு. அந்த லூப்பில் இருந்து இப்போ செகண்ட் லூப்பை வந்து வெளியே கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த நீடியில் திருப்பி அந்த லூப்பில் மாட்டிக்கிட்டு கீழே வந்து நூலை இழுக்கணும். லூப்பில் ஒரு லூப்பை வெளியே கொண்டு வந்தாச்சு. அந்த லூப்பில் இருந்து இப்போ செகண்ட் லூப்பை வந்து நம்ம பிடிச்சிக்கிட்டால் மட்டும் போதும், கீழே மட்டும்தான் நூலை வந்து இழுக்கணும். அப்படின்னா அவ்வளோதான், நாட்டு வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து செகண்ட் மறுபடியும் ஒரு டிப் போட்டு பார்ப்போம் நம்ம தெளிவாக. முதல்ல செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய லூப் எடுக்கிறோம். அது பக்கத்துலேயே ஒரு குட்டி லூப் எடுத்து அந்த ஃபஸ்ட் லூப் வழியாக அந்த குட்டி லூப்பை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம நீடில் லைட்டாக திருப்பிட்டு அந்த லூப்பில் மாட்டிக்கிறோம். ஹூக்கை மாட்டிட்டால் மட்டும் போதும், கீழே வந்து நூலை இழுக்கணும். மேலே ஒன்றும் செய்யக்கூடாது, கீழே நூலை வந்து இழுக்கணும். செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய லூப் எடுத்தாச்சு. அது பக்கத்தில் ஒரு குட்டி லூப், அது பக்கத்தில் லூப்பில் வந்து நீடியில் மாட்டிட்டு இழுத்தா போதும். அவ்வளோதான் நாட் வந்து க்ரியேட் ஆகிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.